ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வர நிறைய தமிழ் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்க, இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறவங்க அவங்க பார்க்காத, அவங்க பார்த்துருக்கவே சான்ஸ் இல்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சல் படத்தில் வடிவேலு அவர்கள் கேரக்டர் தான் ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்க. ஆனால் அவர் பார்த்துருக்க கொஞ்சம் கூட சான்ஸே இல்லாத ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் சீன்ஸ், வில்லியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற சீன்ஸ்லாம் சேர்த்தே சொல்லுவார். ஆப்வியஸ்லி திஸ் கம்ஸ் அண்டர் சினிமேட்டிக் லிபர்ட்டி. ஆனால் இந்த லிபர்ட்டி கூட எனக்கு வேணாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நான் என் ரைட்டிங்லேயே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மெனக்கெட்டு எஃபோர்ட் போட்டு இந்த சின்ன தப்பு கூட இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் சொன்ன 2 மூவிஸ் குறித்து தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபிளிப்ஸிவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூவி கமல் சார் எழுதி இயக்கி தயாரித்து நடித்த விருமாண்டி. இந்த படத்தில் 2 பேர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று கொத்தால தேவர், இன்னொன்று விருமாண்டி கேரக்டர். 2 பேரும் ஒரே சம்பவத்தை தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ராஷ்மன் எஃபெக்ட். நீங்கள் கொத்தால தேவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிற போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பார்த்தாரோ, அவருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவார். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சொல்ல மாட்டார். ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விருமாண்டியோட அப்பத்தை சாகர சீனாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு சீனுமே அவர் என்ன பார்த்தாரோ அதை மட்டும்தான் சொல்லுவார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கொத்தால தேவர் சொல்கிற ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்லேயுமே கொத்தால தேவர் இருப்பார். ஏன்னா அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். சேம் வித் விருமாண்டிஸ் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் as well. விருமாண்டி என்ன பார்த்தாரோ, அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுவார். அவர் பார்க்காத எந்த விஷயமோ அந்த படத்திலே இருக்காது. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறுபடியும் பாருங்க, கிளியரா புரியும் என்ன சொல்ல வராங்க. 2வது மூவி வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்ண பொல்லாதவன். இதுலயும் 2 பேர் ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க, ஒன்று ஹீரோ, ஒன்று வில்லன். ஹீரோ சொல்ற ஃபிளாஷ்பேக்ல அவர் என்ன பார்த்தாரோ, அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்லுவாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட எல்லா சீன்ஸ்லயுமே ஹீரோ சொல்ற ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ இருப்பாரு. சேம் வித் வில்லன்ஸ் ஃபிளாஷ்பேக். வில்லன் சொல்ற ஃபிளாஷ்பேக்லயும் அதே தான். அவருக்கு நடந்ததும், அவர் கேட்டதும், அவர் பார்த்ததும் மட்டும்தான் சொல்லுவாரு. எக்ஸ்ட்ராவா எதுவுமே இருக்காது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், ஆனா இது கண்டிப்பா அன்இன்டென்ஷனலா நடந்த ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் யாரு கண்டுக்க போறான்னு நினைக்காம இதையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு கமல் சார், வெற்றிமாறன் சார். இதே மாதிரி நீங்க ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. See you in next video. Bye.